என்னது வெள்ளிக்கிழமை அதுமா? என்னது அப்பா சனிக்கிழமை எல்லாம் போகுதுன்னு விட்டுருவியா? எவ்வளவு ஒருத்திக்கிட்டு என்ன மாட்டி விட்டுட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பேசிக்கிட்டு இருக்க? அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னது வந்தான். பொண்டாட்டியோட போட்டோ எங்க வீட்டுக்காரமா கேட்டதுக்கு போட்டோ ஸ்டுடியோ கூட்டி போனது வந்தான். அங்க போட்டோ செலக்ட் பண்ணதும் சொல்ல ஏன் நிறுத்திட்ட? ஏன் முழிக்கிற? அங்க இருந்து அத்தனை போட்டோ இல்ல அந்த பொண்ணு போட்டோ தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சு செலக்ட் பண்ணது நீதானடா. அதுல இருந்தே தெரியல அந்த பொண்ணு தான் இவன் பொண்டாட்டின்னு. ஏங்க உங்க பொண்டாட்டி போட்டோவை நீங்களே எடுத்துக்கிட்டு ஏன் புருஷனை கழுத்து பிடிக்கிறீங்களே? இது என்ன நியாயம்? அது சரி, வந்திருக்கிறவள முன்ன பின்ன தெரியாதுங்கிறீங்க. ஆனா பட்ட பகல்ல கட்டில்ல கட்டு பிடிச்சு படுத்திருந்தீங்க, அது எப்படி? கரெக்ட். எப்பவுமே என்னோட என் பொண்டாட்டி தான் பாயிண்ட கரெக்டா படிப்பா. டேய் நிஜத்தை சொல்ற, அந்த பொண்ணு உன் பொண்டாட்டி தானே? அரைஞ்சு பல்லுக்கெல்லாம் கழட்டி போடுவேன். வெக்கமா இல்ல உனக்கு? உன் புருஷனை ஒருத்தன் திட்டுறான், பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறியே, கொஞ்சம் மரியாதை பேச சொல்லு. ஏங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இவர் மேல வந்து பாருங்களே. இது பாருங்க, என் தலையில இருந்து சத்தியம் பண்ணி சொல்றேன், அது என் பொண்டாட்டி இல்ல. திறந்த வீட்டுக்குள்ள நாய் விழுற மாதிரி எவ்வளவு நுழைஞ்சிட்டான். அதுக்காக இந்த நேரத்துல என்ன செய்ய சொல்ற? பகல்லையே அவன் பண்ற ரகலை நான் தாங்க முடியல. ராத்திரி போய் நான் எப்படிதான் படுப்பேன்? நீ ஒரு ஆம்பளை சொல்லிக்கிற, இதை கூட சமாளிக்க முடியல என்ன பண்ற? நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா நடந்துச்சுன்னா நாலு வம்பல மாட்டிக்குவேன். நான் அங்க போக மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேள்றா. ஏன் சிக்கல புரிஞ்சுக்கவே மாட்டியா? உனக்கு என்ன சிக்கல்? எனக்கு என்ன சிக்கலாம்? நானும் என் ஒய்ஃப் தனியா வீட்டுல இருக்க கூடாதா? முதல்ல என் தாத்தா ஊர்ல வந்தாரு, 1.5 மாசம் டேர் ஆயிங்க. அதுக்கப்புறம் எங்க அக்கா வந்தா, அவ 10 நாள்ல போயிட்டா. அதுக்கப்புறம் வந்தாலே இவன் தங்கச்சி, அவளை கலப்பறதுக்குள்ள நான் பட்ட பாடு. அந்த கதை தானே வேணாங்கிறது. அவ வந்தவள போறேன்னு சொன்னா, நீங்க தான் என்ன அவசரம், இன்னும் 4 நாள் இருந்து போறான்னு சொன்னீங்களே. மரியாதைக்காக ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்காக இங்கே உட்கார்ந்துட்டேன். ஏன் இப்படி போய் சொல்றீங்க? உள்நாட்டு குழப்பைக்கு தேவையில்லை, நீ போ உள்ள. இப்பதான் எல்லாரையும் ஒரு வழி அனுப்பிச்சிட்டு நான் நிம்மதியா இருக்கேன். தயவு பண்ணி நீ போய் சேரு. உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா, ஓரமா படுத்துக்கிறேன்டா. ஓரம் என்ன தெருவில் படுத்தியாரா கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நான். போய் சேரு. சிரிக்காதடா சண்டாடா, இத்தனை சிக்கலும் காரணம் நீதான். இன்னைக்கு சாயங்காலம் அவளுக்கு ஒரு முடி வெட்டிட்டு அப்புறம் வந்து உன்னோட முடி பிடிக்கிறேன். சாரி சேகர், தினத்தந்தியில சிந்துபாத் சித்திரக்கதை முடிய போறதும் இல்ல, நீ சுமத்திய வீட்டை விட்டு அனுப்ப போறதும் இல்ல. பஞ்சாயத்து தேர்தல் கூட முடிஞ்சாலும் முடிஞ்சிடும், நீ சுமத்திய அனுப்ப போறதும் இல்ல. இப்படி பண்ண என்ன? நீ போலீஸ்ல போய் இவ என் பொண்டாட்டி இல்லேன்னு புகார் கொடுத்த உடனே அவன் கேட்க போற முதல் கேள்வி, இவ எப்ப உன் வீட்டுக்கு வந்தா? போன வாரம் வெள்ளிக்கிழமை காலையில கரெக்டா 7:30 மணிக்கு வந்தாலும் அப்படியே உண்மையை சொல்லிட்டு போறேன். அங்கதான் சிக்கலே வருது. கல்யாணம் ஆகாத பொண்ண ஒரு வாரமா வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அதுக்கு என்ன பதில்? மொழி, கல்யாணம் ஆகாத பொண்ண கடத்திக்கிட்டு வந்தேன்னு சொல்லி 2 வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. என்னடா திருமுறைன்னு மொழிங்கிற? என்னமோ எல்லாரையும் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. இவங்க 3 பேரும் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ். இவங்க யாரு? இவன் யாரு? இது நம்ம வீட்டு வேலைக்காரன், சும்மா பேச்சு துணைக்கா கூட்டு வந்தேன். இந்த காக்கி சட்டை இவன் நம்ம தெருல பேப்பர் போடுறவன். வழியில பார்த்தேன், வரேன் நான் கூட்டிட்டு வந்தேன். அவன் அந்த பைத்தியம். அவன் எவனோ தெருவில் நின்றுட்டு இருந்தான். சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னே தெரியல. சரி நம்ம வீடு தானே நினைச்சிட்டு வந்துட்டேன். ஏன் அதோட நிறுத்திக்கிட்ட? ரோட்ல வரம் போறவங்க கூட்டி இருக்க வேண்டியதானே? எனக்கு யாரும் கிடைக்கல, அதனால நான் மட்டும் தனியா வந்திருக்கேன். டேய், மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எமௌண்ட் சம்பாதிச்சது எவன் திங்கிறது? எவ்வளவு வச்சுனாலும் எல்லாம் கூட்டி வந்தீங்களா? போங்க வழிய. உட்காருடா, இது ஜனநாயகம் அனுபவிப்போம். என்னப்பா என்ன இங்க கலாட்டா? யாருப்பா இவங்களா? இவங்க எல்லாம் எங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ். அப்படிங்களா? வாங்க வாங்க வாங்க. இவர்தான் உங்க கம்பெனி மேனேஜரா? ஆமா, அவர்தான் மேனேஜர், அவர் டைரக்டர், அவர் சேர்மன். அடாடா, பெரிய பெரிய ஆபீசருங்க, வராதவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. சுமதி சுமதி, ஆபீசருங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. ஐயோ எனக்கு கையும் உடல காலம் உடல, கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன். உங்க மூச்சு கும்பிடு வரேன் பாடவா. இதான் வந்துருச்சு. அல்வா, ஜாங்கிரி, முந்திரி மிச்சர் எல்லாம் கொட்டிங்க. இது எனக்கு கஷ்டப்பட்டது, நான் கடைசி எனக்கே இல்லைன்றீங்க. என்னங்க நீங்க வந்தவங்களுக்கு கொடுக்காம நீங்களே எடுத்துக்கிட்டு? அவன் கிடைக்கிறான், அவனை வச்சுருந்தா கண்டேன். ஏங்க இவங்களுக்கு எங்க எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது இல்லையா? அதான் திடீர்னு வந்துட்டீங்களே, அவன் பேர் அவனே சொல்லிங்க. அவனுக்கு மூடு சரியில்ல. நீங்க தானே யூனியன் லீடர் மிஸ்டர் குமரேசன்? என்னது கூட இருந்து கொடி பிடிச்ச மாதிரி கரெக்டா சொல்றீங்க? ஹலோ மிஸ்டர் ரங்கராஜ், உங்க அப்பா ஊறுகாய் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரே, எப்படி நல்ல விதமா நடக்குதா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்க அதானே யூஸ் பண்றோம். ஆபீஸ்ல நடக்கிறதுல எப்படி சொல்றேன்? அதானே எனக்கு தெரியல. ஏங்க மிஸ்டர் பட்டாபி, உங்க வைஃப் கோச்சிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிருந்தாங்களே, கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இதெல்லாம் கூட உங்ககிட்ட சொல்லிட்டானா? உங்க வைஃப் ஆபீஸ்க்கு வந்து உங்க சட்டையை பிடிச்சதுல இருந்து நீங்க ரேஸுக்கு போற வரைக்கும் ஒண்ணு விடாம சொல்லிருக்காரு. எக்ஸ்ரே படம் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் டான்டான்னு சொல்ற. நீ சொல்லாம எப்படி இவளுக்கு இதெல்லாம் தெரியும்? அவன் பொண்டாட்டி தான், சந்தேகம் இல்ல. அட பாவி, கூட இருந்தே குடி வைக்கிறியா? நீ நல்லா இருப்பியா? எல்லாரும் டிஃபன் வந்துச்சா? சாப்பிடலாமா? இதுக்கெல்லாம் போய் சீஸ் சொல்லுவாங்க, இதுக்கு தானே சொல்லுவாங்க. ஓ, இதுக்கெல்லாம் சொல்லக்கூடாதா? சரி, ஏதோ சொல்லிட்டு சாப்பிடுங்களேன். இருங்க இருங்க.
எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு யோசனை பண்ணி பாத்தீங்களா? வந்தவொடனே திங்க உட்காந்துட்டீங்களே. அவங்க 2 பேரும் எங்கேயோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. நாம அவங்க கல்யாணத்துக்கு போனோமா? இல்ல அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க 2 பேருக்கு ஒரு மாலையை போட்டு அவங்களோட சேர்ந்து நாமளும் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஞாபகார்த்தமா இருக்கும். அதை விட்டுட்டு கரெக்ட். நமக்கு எல்லாம் இந்த ஐடியா தோணிச்சா பத்தியா? ஓல்ட் இஸ் கோல்ட். இப்படி இந்தாமா இப்படி நீ அவகலத்துல போடு, நீ இவனுக்கு போடு. அது வந்துங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மாலை மாத்திக்கிட்டா குடும்பத்துக்காக தான். எவன் சொன்னா? ஜோசியை சொன்னா. ஜோசியர்னா அப்ப சரியா தான் இருக்கா? அப்ப அவங்க உங்களே போட்டுங்க. அத்தை இல்ல போடுறி இல்ல போடுறி. என்ன எப்படி நீங்களே என் கழுத்துல மாலை போட்டீங்கல்ல? பொண்ணு மாப்பிள்ளை இப்படி வாங்க, எல்லாரும் எந்திரிங்க. போட்டக்கார வாங்க வாங்க வாங்க. ஏங்க வாங்க. நான் இல்லாமையா? என்ன இல்ல. ரெடியா? ரெடிமா. எல்லாரும் சரிங்க. சரியாப்பா. யார் நீங்க? நான் சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். வாங்க உட்காருங்க. இந்த வீட்ல மொத்தம் எத்தனை கொடுத்தன இருக்கு? 2 கொடுத்திருந்தா. ஒண்ணு வீட்டுக்காரமா, இன்னொன்னு நாங்க. அந்த அம்மா வீட்ல இருக்காங்களா? இல்ல வெளியில போயிருக்காங்க. ஓகே. நீங்க யார் யார் இருக்கீங்க? மொத்தம் எத்தனை பேரு? நாங்க 2 பேர் தான். நானும் என் புருஷனும் தான். என்னையா பார்வையெல்லாம் ஒரு மாதிரியா போகுது? உடம்பு எப்படி இருக்கு? இல்ல சில பேர் ரேஷன்ல அரிசி சக்கரை வாங்குறதுக்காக சும்மா வச்சும் தனக்கு கல்யாணம் ஆயி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் புருஷன் எங்கன்னு கேட்டா வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு தாலி இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். கொஞ்சம் தலைப்பு எடுக்கிறீங்களா? இந்தாயா. ஓகே. உங்க பேரு? சுமதி. வயசு? 18. ஓகே. உங்க வீட்டுக்காரர் பேரு? புருஷன் பேர்ல என்ன சொல்ல மாட்டேன், அவரே கூப்பிடுறேன், நீங்களே கேட்டுக்கங்க. என்னங்க? என்ன என்னமோ கேக்குறாங்க, சொல்லுங்க. என்ன சார் வேணும்? உங்க பேர் என்ன சார்? என் பேரு சேகர். சேகர். உங்க வயசு? வயசு 28. எங்க வேலை பாக்குறீங்க? ஜெனரல் ட்ரேடிங் கம்பெனில அக்கவுண்டன்டா இருக்கேன். ஓகே சார். தேங்க்யூ. நான் வரேன் சார். நில்லுப்பா. நீ யாரு, எதுக்கு வந்த? நீ பாட்டு கழுவிட்டு போயிட்டே இருக்க? ஒண்ணு இல்ல சார், சென்சஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன். உங்க ஒய்ஃபு கிட்ட உங்க பேரை கேட்டேன். புருஷன் பேரை சொல்ல மாட்டேன்னு உங்களையே கூப்பிட்டு விட்டாங்க. ஏன் சார், உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இது என் பொண்டாட்டி யார் சொன்னா? உங்க குடும்ப சண்டையெல்லாம் வீட்டோட வச்சுக்கோங்க சார். இது என் பொண்டாட்டி இல்லப்பா. பொண்டாட்டி இல்லையா? என்ன சார் நீங்க புருஷன் பேரை சொல்றதுக்கே வெக்கப்படுறாங்க. அவங்கள போய் நல்ல ஆளு சார், நீங்க நல்ல ஒழுங்கா குடும்பத்தை நல்லா நடத்துங்க சார். ஆமா. ஏண்டி சென்சஸ்ங்கிறது சாதாரண ரெக்கார்டா? எப்பேற்பட்ட ரெக்கார்டு? கிட்டத்தட்ட கல்யாண ரெக்கார்டு மாதிரி. அவங்க கிட்டே போய் சொல்லிருக்கேன். நான் உங்களை தாலி கட்டனா? ஐயோ, வர வர உங்களுக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தியா போயிடுச்சுங்க. நமக்கு கல்யாணம் ஆனது கூட இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களே. அடியே, நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு உன் திட்டத்தை நான் முடி அடிக்கல. நமக்குன்னு ஏதாவது ஒரு இடத்தில் வந்துகிட்டே இருக்கு. லூசு கதவு ஆணி. சாயங்காலம் கொத்தனா கூட்டி வந்து அடிச்சு கொடுத்துறேன். ஆணி அடிக்கிறதுக்கு கொத்தனாரா? ஆசாரி இல்ல?